அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். ஐயோ, காலையில் தூங்கி எழுந்துச்சி இந்த ஸ்கூலுக்கு போகலான்னு கிளம்பும் போது வருது பாருங்க ஒரு வலியை விடுங்க. அப்போ ஒரு தூக்கம் வருது பாருங்க. சரி, பசங்க வரட்டும். காலையிலே ஒரு ரூபா தினாருக்கு சப்பாத்தி லாபம். ஆனால் நான் சப்பாத்தி வாங்கலை. மேடம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கார் நிப்பாட்டினோன்னே, குமார் எனக்கு ஒரு 100 தினாருக்கு சப்பாத்தி வாங்கிக்கோ, நீ ஒரு ரூபா தினாருக்கு சப்பாத்தி வாங்கிக்கோ அப்படின்றாங்க. டீ குடிக்கிறீங்களா? இதனால கலரே டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு பார்க்குறீங்களா? கிரீன் டீ அப்படி தான் இருக்கும். அதாவது கிரீன் டீ குடித்தா சாரி ஒன்றும் ஆகாது, சும்மா இருக்குதுன்னு குடிக்கிறோம், அவ்வளோதான். மாமா சப்பாத்தி வாங்கி சொன்ன காசில் ஃபெலாப்பில் வாங்கிட்டு வந்துட்டேன். சப்பாத்தி வாங்கிட்டு வந்தால் அதுக்கு சைடிஷ் எதுவுமே இல்லை. அதுதான் சமோசா. சூடாக சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு, சூடாக இருந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்குது. வேலை எதுவுமே சொல்லலை, வேலை வந்தால் பார்க்கலாம். ரேஷன் கடைக்கு போய் அரிசி, சிக்கனும் பாலும் இது 3 வாங்கினார் சொல்கிறாங்க. இன்னும் வேறு எதனா பொருள் தேவைப்படுமா என்னன்னு தெரில. எதுக்கும் நம்ம போயிட்டு மேடத்துக்கு மிஸ்டு காலே கொடுப்போம். ஏன்னா சர்க்கரை, பருப்பு, அப்புறம் அந்த மில்க் பவுட்ரு, வேறு ரேஷன் கடையில் வேறு என்ன பொருள் வாங்குவாங்க, அதான் அந்த பொருள்லாம் வேணுமா இல்லையான்னு தெரில. நம்ம இந்த 3 பொருள் மட்டும் வாங்கினா வந்தால் அப்போ திருப்பி அதுக்கு ஒரு டைம் போனோம்ல. இந்த ரேஷன் பொருள் 12,865 ரூபா. ரேஷன் பொருள் வாங்கினதுக்கப்புறம் ஜமையில் போய்ட்டு ஒரு 3 பொருள் கேட்டாங்க. என்னென்னா முட்டை, துணி பவுட்ரு, அதுக்கப்புறம் லிப்டன் சாய், இந்த 3 பொருளையும் கேட்டாங்க. இந்த 3 பொருளையும் எடுத்துக்கினேன். இதோட பில்லு 700 நம்பர் காசுக்கு 2,213 ரூபா. சரி, மொத்த பொருளை எடுத்துன்னு போய் வைப்போம். கெஸ்ரி ஆட்டின்னு வந்திருக்காங்க. நேற்று நைட்டு வர வேண்டியது, நேற்று நைட்டு டிராஃபிக் அதிகமாகுதுன்னு அப்படியே சூக்கரை போயிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அதெல்லாம் இன்றைக்கி 12:30 மணிக்கு கிளம்பி வந்திருக்கோம் மதியம். அப்படியே இந்த கெஸ்ரியில் என்ன பொருள் வாங்கணுமோ வாங்கிக்கின்னு நேராக போய் ஸ்கூலில் போய் பசங்கள்கிட்டன்னு அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். இங்கேயும் நிறையா நகை கடைகள் எல்லாமே இருக்கிறது. அல்வாலாம் இருக்குது. இந்த பக்கம் போகிறாங்க எங்கள் மேடம். இதெல்லாம் 3 தினாராம். நல்லா இருக்குமா? பொசுன்னு இருக்குது, பார்க்கலாம். இதெல்லாம் 7 தினார் 8 தினார்னு போட்டுருக்கு. ஆனால் நம்ம அங்கே ஆஃபரில் வாங்குறோமே, அங்கே 2 தினார் 3 தினாருக்கே கிடைக்குது. ஒரு வேளை இந்த ரேட்டு கம்மி பண்ணுவாங்கன்னு நான் தெரியல. சுற்றி பார்த்துனே தான் இருப்பேன். காருக்கு வந்து உக்காந்துட்டேன். ஸ்கூலுக்கு போய் பசங்களே இன்னும் வந்தாச்சு. அடுத்தது என்ன? லஞ்சு சாப்பிட்ணும். அதுக்கு சாப்பாடு நமக்கு வந்திருக்கணும். வெயிட் பண்ணுவோம் வர வரைக்கும். லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாம். வாழைப்பழம், இந்த வாழைப்பழத்தை பார்த்தாலே பசி எடுக்காது போல் தெரியுது. அப்புறம் கத்திரிக்காய், இதில் திறந்தா சிக்கனு, தகுசு, ஊறுகாய், கொஞ்சமாக கத்திரிக்காய் பிசைஞ்சு, கொஞ்சமாக சிக்கனை புட்டு எடுத்து. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. அடிச்சு நாக் அவுட் பண்ணுவோம். சில பொருள் கேட்டுருக்காங்க, வாங்கின்னு போகலாம். பேம்பஸ் ரகம் சித்தா
3 இந்த சிப்ஸு, 3 இந்த சிப்ஸு, 3 இந்த சிப்ஸு, இந்த கேக் ஒரு பாக்ஸு, மேங்கோ ஜூஸு சின்னது அது ஒரு 2 பாக்கெட்டு, ப்ரெட் ஒன்று எடுத்துக்கலாம். பொருள் வாங்கியாச்சு. மொத்த பில்லு வந்து 8 தினார் 200 ஃபில்ஸ். நம்பூர் காசுக்கு 2419 ரூபா. எடுத்துன்னு போய் வீட்டில் வைப்போம். சிறப்பாக இன்றைக்கான வேலை முடிஞ்சிச்சு. வேலை இன்றைக்கி ரொம்ப 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 டயர்டு. உடம்பே அடிச்சு போட்ட மாரி வலிக்குது. நைட்டு டின்னர் 2 உருளைக்கிழங்கு போண்டா வாங்கி சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து தூங்குவோம். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். நாளைக்கு வேலை எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். பாய்.